Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. விஜய் தான் உறுதியான முடிவை எடுக்க வேண்டும். ஒரு கட்சியை நம்பி ஆட்சியை நடத்துவதா, 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை கொடுக்க விஜய் தான் முடிவெடுக்க வேண்டும். அதிமுக கிட்டேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. யார் சொல்லியிருக்கிறாங்க? 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை கொடுக்க விஜய் முடிவெடுக்க வேண்டும், அதாவது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை தேர்வு செய்யணும் அப்படின்னு சென்னையில் அதிமுக தேசிய செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் பேட்டி அளித்திருக்கிறாரு. 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சி தேவையான அவர் முடிவெடுக்கணும். The ball is in Vijay's court. விஜய் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறார். இதோட பொருள் என்னன்னா, எங்க கிட்ட 47 இருக்கு, அதுதான் நிலையான ஆட்சியை கொடுக்கணும். காங்கிரஸ் பிரஸ் மீட் தள்ளி வச்சிருக்காங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. பல கட்சிகளை நம்புவதா, ஒரு கட்சியை நம்பி ஒரு நிலையான ஆட்சி கொடுப்பதா அப்படின்னா அதிமுக ஆஃபர் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஸ்ட்ரைட் ஆஃபர் பண்ணிருக்கு. மக்கள் நலனுக்காக. Okay, can we get Mr. கோவை சத்யன் on phone also? கோவை சத்யன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. திரு கோவை சத்யன் சொன்னதை கேட்போம். எந்த ஒரு ரிக்வெஸ்டும் வரல, அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எந்த ரிக்வெஸ்டும் வரல. இந்த ஒரு மொமெண்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு தலைமை எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மொமெண்டம் சாவேக்காலன்னு உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் வந்திருக்கா, இல்ல மெசேஜஸ் வந்திருக்கா, இல்ல ஏதாவது ரிக்வெஸ்ட் வந்திருக்கா? தலைமையிட்ட மொமெண்டம்ங்கிறது தலைமையை பொறுத்து தான். அதனால நம்ம முடிவு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். Absolutely, there is no question of AIDMK splitting. So there is momentum which is happening. So the ball is in Mr. Vijay's court. He has to take a conscious decision whether he wants to complete the term for 5 years or he wants to try and do some exercises of taking many more parties into his confidence. So it is up to him. The ball is in Mr. Vijay's court. We'll wait for the outcome. So TVK is planning swearing in tomorrow. We don't have much time. So what is the plan of action? Because by today they have to prove the numbers. No, what the governor's office says is final. So the governor has asked for more clarity on the number of MLAs that is there on the TBS campaign. So we'll wait for that. So there are developments happening from the governor's office as well. So they know how to run the as per the books of constitution. So we'll wait for that. சார், நாங்க இப்போ இப்படி எடுத்துக்கலாமா சார்? இது வரையும் சாவேக்கால இருந்து எந்த ஒரு அழைப்பு வரலன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாமா? Absolutely, there is no difference of opinion. The high command decision is final and binding on AIDMK. High command will take a decision very soon. There is no question of that. Absolutely no question of that. எந்த ஒரு ரிக்வெஸ்டும் வரல, அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எந்த ரிக்வெஸ்டும் வரல. இந்த ஒரு மொமெண்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு தலைமை எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மொமெண்டம் சாவேக்காலன்னு உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் வந்திருக்கா, இல்ல மெசேஜஸ் வந்திருக்கா, இல்ல ஏதாவது ரிக்வெஸ்ட் வந்திருக்கா? தலைமையிட்ட மொமெண்டம்ங்கிறது தலைமையை பொறுத்து தான். அதனால நம்ம முடிவு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். Absolutely, there is no question of AIDMK splitting. So there is momentum which is happening. So the ball is in Mr. Vijay's court. He has to take a conscious decision whether he wants to complete the term for 5 years or he wants to try and do some exercises of taking many more parties into his confidence. So it is up to him. The ball is in Mr. Vijay's court. We'll wait for the outcome. So TVK is planning swearing in tomorrow. We don't have much time. So what is the plan of action? Because by today they have to prove the numbers. No, what the governor's office says is final. So the governor has asked for more clarity on the number of MLAs that is there on the TBS campaign. So we'll wait for that. So there are developments happening from the governor's office as well. So they know how to run the as per the books of constitution. So we'll wait for that. சார், நாங்க இப்போ இப்படி எடுத்துக்கலாமா சார்? இது வரையும் சாவேக்கால இருந்து எந்த ஒரு அழைப்பு வரலன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாமா? Absolutely, there is no difference of opinion. The high command decision is final and binding on AIDMK. High command will take a decision very soon. There is no question of that. Absolutely no question of that. There is no internal rift or split in AIDMK. High command will take a decision very soon. Are you asking TVK to invite you so that you can support them? Is that the message that you want to get No, across to the TVK? the ball is in Mr. Vijay's court. But are you open? He is in need now. Mr. Vijay is in need now to run the show for another 5 years. If the youth have got vested confidence on Mr. Vijay, the 1.5 crore youth, if it has to turn into reality, if the dreams of youth have... ஓகே, அதிமுக
திரு விஜய் பக்கம் நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு கோவை சத்யன் மெசேஜஸ் எல்லாமே அமைச்சிருக்கிறாரு, எம்எல்ஏக்கள்லாம் அணிவகுக்கிறாங்க அப்படின்னும், இதுல திரு சி.வி. சண்முகம் முக்கிய பங்காற்றார் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுக விஜயை ஆதரிக்கிறதா அந்த ஒரு ஓவர் சோஸ் நம்ம பார்க்கின்றோம். விஜய் தான் முடிவெடுக்கணும், த பால் இஸ் இன் விஜய்ஸ் கோர்ட், இன் டிவிகே கோர்ட் அப்படின்னு அதிமுகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு கோவை சத்யன் பிரகடனமே படுத்துறார், வெளிப்படையா சொல்றாரு. நேற்றுக்கு எம்எல்ஏ லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவுடைய நிர்வாகியும் கூட அவங்களும் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நிலையில திரு சி.வி. சண்முகம் இதுல ஒரு முக்கியமான பங்காற்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம விஜய் பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வலியுறுத்தக்கூடிய அதிமுக முக்கியஸ்தர்கள்ல அவருடைய பெயர் முக்கியமா அடிபடுகிறதுங்கிறத பார்க்கின்றோம். ஒரு செய்தி தொடர்பாளர் இப்படி ஒரு கருத்தை சொல்றார். King Makers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.